ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? 3 காயை வச்சு நல்லா சூப்பராக அரைச்சி வச்சு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு தேவையான மசாலா தான் இப்போ வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனேவே கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 10 பல் சின்ன வெங்காயம், கூடவே இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். அடி பிடிக்க வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இந்த டைமில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழம்பு நம்ம செய்யும்போது மஞ்சள் தூள் மறுபடியும் சேர்த்துவோம். குழம்பு மிளகாய் தூள் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனேவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடான உடனேவே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இப்போ காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காயை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலா ஒன்றோட ஒன்றா கலந்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளியை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் தேவையான அளவு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். காய் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிவிஎஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.